மகா சிவராத்திரி ரகசியம். சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை இருக்க முடியும்? நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை தவிர வேறென்ன? ஆனால் அது நடக்கிறதா என்றால் அதுதான் இல்லை. பல ஜென்ம பாவங்களை ஒரு பிறவியில் அனுபவிக்க மண்ணில் பிறப்பெடுக்கும் மனிதன் கடவுளை அறிந்து அவனருளாலே அவன் தாள் பணிவது என்பதென்ன அத்தனை சுலபமா என்ன? ஆனால் அது மிக மிக எளிது என்கிறது இந்து மதம். இதற்காக காட்டில் சென்று தவம் இருக்க வேண்டாம், கோயில் கோயிலாக சுற்ற வேண்டாம், ஏன் ஆத்திகனாக இருக்கக்கூட அவசியம் இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலின் பெயரே சிவம், த காஸ்மிக் பவர். அதை உணர வேண்டுமா? அப்படி என்றால் ஒரு நாள் இல்லை இல்லை, ஒரு ராத்திரி, அந்த ஓர் இரவு மட்டும் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவனை நினைத்தால் போதும். பல கோடி ஜென்ம பாவமும் தவிடு பொடியாகி சூரியனை கண்ட பனி போல கஷ்டமெல்லாம் நீங்கி ஆனந்தம் 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 மட்டுமே கிடைக்குமாம். அந்த ராத்திரி மகா சிவராத்திரி. இன்று மகா சிவராத்திரி விரதம் பற்றிய அரிய விஞ்ஞான தகவல்களுடன் பல சூட்சும ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே பொறுமையாக சிவனோடு தவமாக கரைந்து கலந்து போவோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். சிவராத்திரி என்றதும் இரவெல்லாம் தூங்காமல் கண் விழித்து விரதம் இருந்து 4 கால பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவது என்பது மட்டுமே எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு பின் ஒரு மகா ரகசியம் உள்ளது. அது என்ன ரகசியம் என கேட்கிறீர்களா? அந்த ரகசியத்தை பார்க்கும் முன் சந்திர பகவானின் புராண வரலாற்றை முதலில் பார்த்து விடுவோம். சந்திரனுக்கு ஈசன் வரமளித்த ராத்திரி. நவக்கிரகங்களில் உடலை மனதை குறிப்பவர் சந்திரன். அவருக்கு 27 மனைவிகள். அந்த 27 மனைவிகள் வேறு யாரும் இல்லை. 27 நட்சத்திரங்கள் தான் சந்திரனின் 27 மனைவிகள். சந்திரனின் சொக்கிப் போகும் அழகையும் தேஜஸையும் பார்த்த தட்சன் தனது மகள்கள் 27 பேரையும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்தார். ஆனால் சந்திரனோ தன் அழகுக்கும் ஒளி பொருந்திய தேகத்துக்கும் ஈடு ரோகிணி ஒருத்திதான் என அவளோடு மட்டும் வாழ்ந்து வந்தார். இதனால் வேதனையடைந்த மற்ற 26 பெண்களும் தங்கள் தந்தை தட்சனிடம் சென்று முறையிட்டனர். இதனால் ஆவேசம் அடைந்த தட்சன் கோபத்தில் சந்திரனுக்கு சாபமிட சந்திரனின் கலைகள் 16ம் தினமும் ஒவ்வொன்றாய் தேய ஆரம்பித்தது. முதலில் அதை பொருட்படுத்தாத சந்திரன் அவன் அழகு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாய் தினமும் குறைய குறைய அவன் இருள் மேனியை பார்க்க அவனுக்கே பிடிக்காமல் போனது. இப்படியே போனால் இனி என்னாகுமோ என அஞ்சிய சந்திரன் இறுதியில் எல்லாம் வல்ல அந்த மகாதேவனை சரணடைந்தான். அதுவும் எப்படி தெரியுமா? பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல், எச்சிலும் கூட விழுங்காமல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து பக்தியுடன் அகில உலகமும் அதிரும் வகையில் ஜபித்தபடியே கடும் தவம் இரவு முழுக்க இருந்தான். அந்த இரவு எந்த இரவு தெரியுமா? அது ஒரு தேய்பிறை சதுர்த்தசி திதி, அதாவது அமாவாசைக்கு முந்தின நாளாகும். இன்னும் ஒரு நாளில் எப்படியும் இருக்க மாட்டோம், விடிந்தால் வாழ்வே முடிய போகிறது என்ற நிலையில் சந்திரன் தூங்காமல் இருந்த தவம் ஈசனை உருகச் செய்தது. அடுத்த நாள் அவன் அழகு மொத்தமும்
போய்விடும் என்ற நிலையில் அவனது தவத்தை மெச்சி சிவபெருமான் சந்திரனுக்கு காட்சி கொடுத்தான். தனது சாபம் நீங்க போகிறது என்ற ஆனந்தத்தில் சந்திரன் மனம் மகிழ்ந்திருக்க அங்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் காத்திருந்தது. ஆம் நேயர்களே, சந்திரனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் சந்திரனை பார்த்து, உன் சாபத்தை என்னால் நீக்க முடியாது என்றார். இதை கேட்டதும் சந்திரனுக்கு தலையே சுற்றியது, இடி விழுந்தது போல இருந்தது. அப்பொழுது சிவபெருமான் சந்திரனை பார்த்து சிறு புன்னகை பூத்தபடி, உனது சாபத்தை என்னால் நீக்க முடியாது என்று கூறினேனே அன்றி உனக்கு வரம் தர முடியாது என்று கூறவில்லையே என்று கூறி மேலும் தொடர்ந்தான். சந்திரா, நீ தட்சன் சாபம்படி முழுவதும் தேய்ந்து போனாலும் கூட எனது வரத்தின்படி மீண்டும் வளர்வாய். எனது தலைமுடியில் உன்னை 3ஆம் பிறையாய் சூடிக்கொள்வேன். அது முதல் நீ என்றும் சிரஞ்சீவியாய் வளர்ந்தாலும் தேய்வாய், தேய்ந்தாலும் மீண்டும் வளர்வாய் என்றார் சிவபெருமான். இது வரலாறு. ஆனால் இதன் பின் மாபெரும் சயின்ஸ் இருக்கிறது. அது என்ன சயின்ஸ் என்கிறீர்களா? வாருங்கள், அது என்ன என இனி காண்போம். விதியை வெல்லும் திதிகள். நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் விதிப்படியே நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த விதியை இயக்கும் சூட்சும ரகசியம் எது என தெரியுமா? அதுதான் திதிகள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானில் உள்ள தூரத்தையே திதி என்பார்கள். இதில் வளர்பிறை திதிகள் 15, தேய்பிறை திதிகள் 15. இந்த உலகில் நடக்கும் அனைத்தும் திதியை மையமாக வைத்தே நடக்கிறது. அதனால்தான் திருமணம், கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் வளர்பிறையிலும், தீராத பிரச்சனைகள் தீர, குறிப்பாக நோய் தீர, கடன் தீர, வழக்கு முடிய தேய்பிறையிலும் பஞ்சாங்கத்தில் செய்யச் சொல்கிறார்கள். விரதங்கள் அனைத்துமே திதியை மையமாக வைத்துதான் கொண்டாடப்படுகிறது. சங்கடங்கள் தீர தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி விரதம், தொழில் சிறக்க வளர்பிறை சதுர்த்தி விரதம், குழந்தை பாக்கியம் கிடைக்க வளர்பிறை ஷஷ்டி விரதம், பகை தீர தேய்பிறை ஷஷ்டி விரதம், சனிதோஷம் தீர கர்ம வினைகள் நீங்க தேய்பிறை அஷ்டமி விரதம், தீராத நோய்கள் தீர தேய்பிறை ஏகாதசி விரதம், திருமணம் கைகூட வளர்பிறை ஏகாதசி விரதம், தோஷங்கள் தீர தேய்பிறை பிரதோஷ விரதம், ஆனந்த வாழ்வுக்கு வளர்பிறை பிரதோஷ விரதம், மன அமைதிக்கு பௌர்ணமி விரதம், பித்ருசாபம் தோஷம் நீங்க அமாவாசை விரதம் என இந்த விரதங்கள் அனைத்துமே திதியை முன்னிறுத்திதான் கொண்டாடப்படுகிறது. தேய்பிறை சதுர்த்தசியில் கொண்டாடப்படும் சிவராத்திரி விரதம். சரி, மற்ற விரதங்களில் இல்லாத மகிமை, சிறப்பு, விசேஷம் இந்த விரதத்தில் மட்டும் அப்படி என்ன இருக்கிறது என கேட்கிறீர்களா? மற்ற விரதங்கள் எல்லாம் மனிதன் தன் சுகத்தை வேண்டி இறைவனிடம் கேட்கும் விரதங்களாகும். ஆனால் இந்த ஒரு விரதமே இறைவனையே வேண்டி இறைவனிடம் கேட்கும் விரதம். ஆம் நேயர்களே, பரமாத்மாவான சிவபெருமானோடு ஜீவாத்மாவான மனிதர்கள் முக்தியை வேண்டி சிவத்தோடு தவமாக கலந்திட இருக்கும் விரதமே சிவராத்திரி விரதம். மாபெரும் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் யுகம் யுகமாக அரும் பெரும் தவம் பல இருந்து ஈசனை அடைந்தார்கள் என்கிறது புராணங்கள். ஆனால் அந்த பலனை எல்லாம் ஒரு ராத்திரியில் கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவரும் மிக சுலபமாக கிடைக்கச் செய்யும் விரதமே சிவராத்திரி விரதமாகும். நாள் முழுவதும் எதுவும் உண்ணாமல் இரவெல்லாம் கண் தூங்காமல் இருக்கும் விரதமே சிவராத்திரி விரதமாகும். அப்படி என்றால் மிக சிரத்தையோடு கஷ்டப்பட்டு இருக்கும் கடினமான விரதம் சிவராத்திரி விரதமா என்றால் அதுதான் இல்லை. சிவராத்திரி நாளில் யார் என்ன சிந்தனையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தூங்காமல் எதுவும் உண்ணாமல் மௌனமாய் இருந்தால் மட்டும் போதும், முக்தி நிச்சயம் என்கிறார்கள். என்னது, ஈசனை நினைக்காதவர்க்கும் முக்தி கிடைக்குமா? அதெப்படி? அதையும் பார்த்து விடலாமா? வாருங்கள். வேடனுக்கு முக்தி தந்த சிவன்.
முன்னொரு சமயம் வியாதன் என்ற வேடன் ஒருவன் வேட்டைக்கு சென்றான். அவன் துரதிர்ஷ்டம் அன்று பார்த்து காடெல்லாம் சுற்றியும் எந்த மிருகமும் சிக்கவில்லை. நெடுநேரமானதால் பசி அவனை வாட்டியது. இது என்ன சோதனை என வேடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சூரியன் அஸ்தமித்தது, இருளும் சூழ்ந்தது. இனி காட்டை கடப்பது என்பது முடியாத காரியம் என்பது அவனுக்கு புரிந்தது. அதனால் ஒரு முடிவெடுத்தான். இரவில் காட்டு மிருகங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்து கொள்வதுதான் இதற்கு சரியான தீர்வு என முடிவு செய்து ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். திடீரென இன்னும் ஒரு பயம் அவனை பற்றி கொண்டது. ஒருவேளை தூங்கிவிட்டால் என்ன செய்வது? கீழே விழுந்து விடுவோமே. அப்படி கீழே விழுந்து விட்டால் ஒன்று உயிர் போய்விடும், அல்லது சிங்கம் புலிக்கு இரையாக வேண்டி வருமே. சரி, இதிலிருந்து தப்பிக்கவும் இரவெல்லாம் தூங்காமல் இருக்கவும் இந்த மரத்தில் இருந்தபடியே ஒவ்வொரு இலையாய் பறித்து கீழே போடலாம் என முடிவு செய்து இரவெல்லாம் நூற்றுக்கணக்கான இலைகளை பறித்து கீழே போட்டான். விடிந்தது. சிவபெருமான் அவன் முன் தோன்றி உனக்கு முக்தி என்றார். வேடனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வார்த்தை தடுமாறியது. அப்பொழுது சிவபெருமான், மகனே, இன்று மகா சிவராத்திரி. இந்த நன்னாளில் நீ எதுவும் உண்ணாமல் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தாய். அது மட்டுமா, வில்வ மரத்தில் ஏறி வில்வ இலைகளால் மரத்தின் கீழே சிவலிங்கமாயிருக்கும் என்னை அர்ச்சித்தாய். மகா சிவராத்திரி நாளில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சிவ பூஜைக்கும் முக்தி நிச்சயம். அதன்படி நீ செய்த சிவபூஜையின் பலனால் உனக்கு முக்தி அருளப்பட்டது என கூறி மறைந்தார். இப்படி எதுவுமே தெரியாமல் வேடன் செய்த ஒரு செயலே ஈசனை இத்தனை மகிழ்விக்குமானால், முறையாக மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் அதிசயங்கள் எத்தனை நிகழும் சொல்லவும் வேண்டுமோ? வாருங்கள், மகா சிவராத்திரி விரத மகிமைகளை இனி காண்போம். மகா சிவராத்திரி விரத மகிமை. பொதுவாக எந்த விரதம் இருந்தாலும் அந்த விரத முடிவில், அதாவது மாலை 6 மணிக்கு மேல் அல்லது அடுத்த நாள் காலையில் ஆலயம் சென்று விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது வழக்கம். ஆனால் மகா சிவராத்திரி விரதம் மட்டும்தான் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விரதமாகும். ஆம் நேயர்களே, ஆகம முறைப்படி இரவில் கோயில்கள் எதுவுமே திறக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் இந்த விதியெல்லாம் விதியை மாற்றும் சிவபெருமானை கட்டுப்படுத்துமா என்ன? 16 வயதில் மரணம் என்பது மார்க்கண்டேயரின் விதி. அந்த விதியையே தகர்த்தி தளர்த்தி என்றும் 16 என்ற புது வரத்தை அருளி புத்தம்புது சட்டத்தையே தன் பக்தனுக்காக உருவாக்கியவரல்லவா சிவபெருமான். அதனால்தான் ஆலயங்கள் அனைத்தும் இரவில் மூடியிருக்க வேண்டும் என்ற ஆகம விதியையே சிவ பக்தர்களுக்காக இல்லாமல் செய்து ஆச்சரிய அதிசயமாக மகா சிவராத்திரியில் மட்டும் சிவாலயங்கள் எல்லாம் இரவு முழுக்க விடிய விடிய திறந்திருக்கிறது. இந்த நன்னாளில் ஈசனுக்கு நடக்கும் பூஜைகள் அனைத்தும் அதி சக்தி வாய்ந்ததாகும். மகா சிவராத்திரி பூஜையில் யார் ஒருவர் கலந்து கொண்டு இரவு முழுக்க எதுவும் உண்ணாமல் கண் தூங்காமல் மனதார சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா கஷ்டமும் கவலையும் இல்லாமல் போகும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அப்படி என்னதான் மகா சிவராத்திரி இரவில் ஆலயங்களில் பூஜை செய்கிறார்கள் என இனி காண்போம். விதியை மாற்றும் 4 கால பூஜை. சிவராத்திரி இரவில் ஆலயங்களில் செய்யப்படும் பூஜை மகா சக்தி வாய்ந்ததாகும். மாலை தொடங்கி மறுநாள் காலை வரை அந்த ஓர் இரவில் மட்டும் தமிழகம் மட்டுமல்லாமல் பாரதம் முழுக்க இருக்கும் அனைத்து சிவாலயங்களிலும் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் தொடர்ந்து அபிஷேகம், ஆராதனை, அதுவும்
இரவெல்லாம் விடிய விடிய நடக்கும். அப்போது பூமியில் மிகப்பெரிய ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஆலயங்களில் செய்யப்படும் பூஜையில் இருந்து ஒரு பெரும் சக்தி சுழல் உண்டாகி அது பூமி தொடங்கி ஆகாயம் வரை எங்கும் காற்று மூலம் பரவி பெரும் அற்புதத்தை செய்கிறது. இது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். யாரெல்லாம் அந்த இரவில் தூங்காமல் எதுவும் உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களால் அந்த பெரும் ஆனந்த சக்தி சூழலை உள்ளூர உணர முடியும் என்கிறார்கள். இதனால்தான் மகா சிவராத்திரி நாளில் யாரும் எதுவும் சாப்பிடாமல் தூங்காமல் விரதம் இருக்க வேண்டும் என்கிறார்கள். சரி, இனி சிவனுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் அப்படி என்னதான் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கலாம். முதல் கால பூஜை. வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமாஸ்கந்தர். அபிஷேகம் பஞ்சகவ்யம். அலங்காரம் வில்வம். அர்ச்சனை தாமரை அலரி. நிவேதனம் பால் அன்னம், சர்க்கரை பொங்கல், பழம், வில்வம், பட்டு செம்பட்டு. மந்திரம் ரிக்வேதம், சிவபுராணம். வாசனை திரவியம் பச்சை கற்பூரம், சந்தனம். புகை சாம்பிராணி, சந்தனக்கட்டை. ஆராதனை புஷ்ப தீபம். இரண்டாம் கால பூஜை. வழிபட வேண்டிய மூர்த்தம் தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி. அபிஷேகம் பஞ்சாமிர்தம். அலங்காரம் குருந்தை. அர்ச்சனை துளசி. நிவேதனம் பாயசம், சர்க்கரை பொங்கல், பழம், பலா, பட்டு மஞ்சள் பட்டு. மந்திரம் யஜுர்வேதம், கீர்த்தி திரு அகவல். வாசனை திரவியம் அகில், சந்தனம். புகை சாம்பிராணி, குங்கிலியம். ஆராதனை நட்சத்திர தீபம். மூன்றாம் கால பூஜை. வழிபட வேண்டிய மூர்த்தம் லிங்கோத்பவர். அபிஷேகம் தேன். அர்ச்சனை 3 இதழ் வில்வம், ஜாதி பூ. நிவேதனம் எள் அன்னம், பழம், மாதுளை, பட்டு வெண்பட்டு. மந்திரம் சாமவேதம், திருவண்ட பகுதி. வாசனை திரவியம் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம். புகை கருங்குங்கிலியம். ஆராதனை 5 முக தீபம். நான்கு கால பூஜை. வழிபட வேண்டிய மூர்த்தம் ரிஷபாரூடர். அபிஷேகம் கரும்புச்சாறு. அலங்காரம் கருநொச்சி. அர்ச்சனை நந்தியாவட்டை. நிவேதனம் வெண் சாதம், பழம், நானாவித பழங்கள், பட்டு நீலப்பட்டு. மந்திரம் அதர்வண வேதம், போற்றி திரு அகவல். வாசனை திரவியம் புனுகு சேர்ந்த சந்தனம். புகை கற்பூரம், லவங்கம். ஆராதனை 3 முக தீபம். இத்தனை பொருட்களை ஒரு சேர, அதுவும் இரவெல்லாம் அபிஷேக ஆராதனை செய்து வேத மந்திரம் ஒலிக்க, அதை காதால் கேட்டு கண்ணால் பார்த்து நாசி மூலம் சுவாசித்து வாயால் பாடி மெய்யால் உணரும் போது உண்மையில் ஐம்புலனும் அடங்கி அங்கு மிஞ்சி இருப்பது சிவன் மட்டுமே. அது மட்டுமா, இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வதால் உடலில் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அது நிச்சயம் குணமாகும். மேலும் விரதம் என்ற பெயரில் வயிறு காலியாக இருப்பதால் சுவாசம் மூலம் நேரடியாக அதிசக்தி வாய்ந்த இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் நேரடியாக ஒரே சமயத்தில் இரத்தத்தில் கலப்பதால் சூட்சும தேகமான ஆறா பலப்பட்டு நேர்மறை சக்தி அதிகரித்து மனோபலம் பெருகுகிறது என்கிறார்கள். சரி, இனி எந்தெந்த ஆலயங்களில் வித்தியாசமாக மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது என காண்போம். எத்தனையோ ஆலயங்களில் மகா சிவராத்திரி விழா மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டாலும் சென்னை மயிலாப்பூரில் சப்த சிவஸ்தலங்களில் நடக்கும் பூஜை மிகவும் விசேஷமானதாகும். மகா சிவராத்திரி நாளில்
சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுக்க இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் வந்து மயிலாப்பூரில் இருக்கும் சப்தரிஷிகள் வழிபட்ட 7 சிவஸ்தலங்களை இரவெல்லாம் தரிசிப்பார்கள். இதன் மூலம் பல ஜென்ம பாவம் நீங்கி வாழ்வு மாறும் என்பது ஐதீகம். இதேபோல கன்னியாகுமரியில் சிவாலய ஓட்டம் நடைபெறும். அதென்ன சிவாலய ஓட்டம் என கேட்கிறீர்களா? மகா சிவராத்திரியின் போது இரவு முழுக்க கன்னியாகுமரியில் இருக்கும் 12 சிவாலயங்களை ஓடி ஓடி வேகமாக பக்தர்கள் தரிசிப்பார்கள். இதுவும் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இதேபோல தஞ்சை பெரிய கோயிலில் மிக பிரம்மாண்டமாக மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. விடிய விடிய பலவிதமான கலை நிகழ்ச்சிகளும் அன்று நடைபெறுகிறது. இது தவிர ஒவ்வொரு ஜாமமும் தரிசிக்க வேண்டிய ஆலயங்கள் உள்ளன. இதில் முதல் ஜாமத்தில் திருக்குடந்தையில் உள்ள நாகேஸ்வரரையும், 2ஆம் ஜாமத்தில் சண்பகாரண்யம் எனப்படும் திருநாகேஸ்வரத்தில் இருக்கும் நாகநாத சுவாமியையும், 3ஆம் ஜாமத்தில் சேஷபுரி என அழைக்கப்படும் திருப்பாம்புரத்தில் உள்ள பாம்புரேஸ்வரரையும், 4ஆம் ஜாமத்தில் நாகூரிலே அருள் பாலிக்கும் நாகநாதரையும் வணங்கினால் எப்பேற்பட்ட காலசர்ப்ப தோஷமும் நாகதோஷமும் நீங்கும். அதனால் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்கிறார்கள். இனி பாரதம் முழுக்க மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் சில ஆலயங்களை காண்போம். வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில், குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதர் கோவில், நாசிக் அருகே அமைந்துள்ள திரையம்பகேஸ்வரர் கோவில், ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் அமைந்துள்ள லிங்கராஜ் கோவில், மத்திய பிரதேசத்தில் காண்ட்வா மாவட்டத்தில் ஓம் வடிவிலான தீவில் அமைந்துள்ள ஓம்காரேஸ்வரர் கோவில், உஜ்ஜயினி மாவட்டத்தில் அமைந்துள்ள மகா காலேஸ்வரர் கோவில் மற்றும் பாபா தாம் வைத்தியநாத் கோவில் ஆகிய ஆலயங்களிலும் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. சரி, இனி மகா சிவராத்திரியில் சிவத்தியானம் இருக்க வேண்டும் என ஏன் சொன்னார்கள் என காண்போம். சிவ தியான ரகசியம். சிவம் என்றால் தவம் என்பது சூட்சும அர்த்தம். இந்த உலகில் கோடான கோடி சேதன அசேதன பொருட்கள் உள்ளன. சேதனம் என்பது உயிர் உணர்வு உள்ளவை, அசேதனம் என்பது உயிருணர்வு அற்றவை. இந்த சேதன அசேதனம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்தே உலக இயக்கம் நடைபெறுகிறது என்கிறது விஞ்ஞானம். அந்த தத்துவப்படி இதையெல்லாம் ஒரு சக்தி ஆட்டிவிக்கிறது அல்லது செயல்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த சக்தியையே சிவம் என்கிறார்கள் மெஞ்ஞானிகள். அன்று பாரத ரிஷிகள் தங்கள் தியானத்தில் நேருக்கு நேராக கண்டுணர்ந்த மகா ரகசியத்தை தான் குண்டலினி யோக பயிற்சியாக தகுதியுள்ள சீடர்களுக்கு மட்டும் வழி வழியாக குரு பாரம்பரியம் மூலம் கற்றுக் கொடுத்தார்கள். அது ஒரு மகா உணர்வு. வார்த்தையால் விளக்க முடியாது, அனுபவித்தவர்கள் சொல்லவும் மாட்டார்கள். அதுவே சிவ உணர்வாகும். அந்த மகா உணர்வானது 6 சக்கரங்கள் கடந்து 7வது சக்கரமான சகஸ்ராரத்தை அடையும் போது சமாதி நிலை கைகூடும். அப்பொழுது பிரபஞ்சம் முழுக்க கண்முன்னே சிவரூபமாக காட்சி தரும். இந்த பேருணர்வு அத்தனை எளிதில் கைகூடாது. பல ஆண்டுகளில் வரலாம், இன்னும் சிலருக்கு பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். அப்படிப்பட்ட சிவ உணர்வை நேருக்கு நேர் மிக சுலபமாக உணர உகந்த இரவே மகா சிவராத்திரியாகும். மகா சிவராத்திரி இரவில் மட்டும்தான் மாபெரும் காஸ்மிக் எனர்ஜி பூமியை ஆகர்ஷிக்கிறது. இதற்கு காரணம் வானில் நிலவும் கிரக அமைப்பாகும். இயல்பாகவே பூமியில் காஸ்மிக் பவர் அதிகமாக செயல்படும் மாதம் கும்ப மாதம் எனப்படும் மாசி மாதமாகும். காலபுருஷ தத்துவப்படி சித்திரை தொடங்கி 11வது மாதமான மாசியில்தான் சூரியன் கும்ப சனி வீட்டில் இருப்பார். அப்போது சந்திரனும் கும்பராசியில் சூரியனோடு இணைந்திடுவார். அப்போது கொண்டாடப்படும் விழாவே மகா சிவராத்திரி விழாவாகும். இதன் ரகசியமே இந்த இரவில் நடு ஜாமத்தில்
யார் விழிப்போடு தியானம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிக எளிதில் குண்டலினி சக்தி மேலே எழும்பும். சிவனை தரிசிக்க விரும்புவோர் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவனை நினைத்து சிவ சிந்தனையிலேயே இருந்தால் அந்த குண்டலினி முதுகுத்தண்டு வழியே மெல்ல மெல்ல மேலே எழும்பும். அப்போது சிவதரிசனம் நிச்சயம் கிடைக்கும். இதை உணர்ந்தால் அவர்கள் அத்தனை எளிதில் யாரிடமும் பேச மாட்டார்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஈசனையே கண்டபின் பேச்சு வருமா என்ன? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட என்னையும் கூட ஆட்கொள்வாயாக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். மகா சிவராத்திரி ரகசியம்.